அன்பு கடவுளர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோட வந்திருக்கிறோம். இது என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கும் சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும். கும்பத்தில் இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் வராரு. இப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரும்போது அங்கேருந்து கிட்டத்தட்ட மீன ராசியில் 2.5 வருஷத்துக்கு அங்கேயே இருந்து 12 ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள், நாம் செய்த நல்ல வினைகளுக்கோ அசுப வினைகளுக்கோ உரிய பலன்களை தரவர். நாம் நல்லது செஞ்சிருந்தா 12 ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். 12 ராசியில் எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது, எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத டாபிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம். நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். இதுவரை கும்பராசியில ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோணம் பெற்று சனி பகவான் 2.5 வருடங்களுக்கு 12 ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துக்கிட்டு இருந்தார். இப்ப கும்ப ராசியில இருந்து நட்பு வீணான மீன ராசிக்கு 12 ராசிகளுக்கு பலன் தரப்போறார். முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பாரு. அதுக்கு அடுத்து உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதத்துல இருந்து 12 ராசிக்கும் அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போறாரு. இதுல நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார். அதுல ரொம்ப முக்கியமானது, சனி என்பது கர்மக்காரகன். ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார். அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசியில் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் 12 ராசிகளுக்கு வரப்போறது இல்லை. ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போறது இல்லை, கொடுக்கறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறதுலேயே பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான். இவங்களை வச்சு தான் நம்ம 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம். அதில் குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பார். குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது. அதில் மீன ராசியை பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். தனுசு ராசி ஆசிரியருக்குரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது. அப்ப பேராசிரியருக்குரிய ராசியில சனி உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு. அப்ப நாம இந்த 12 ராசிகளுக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பலக்கீனம், எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். ஒவ்வொருத்தரும் உங்க ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கன்னி ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். கன்னி ராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னா, உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கு. அஸ்தம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கு. சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கு. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இப்ப இந்த கன்னி ராசியில இருக்கிறவங்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு போகுது அப்படிங்கிறதாகும். சனி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் அப்படின்னு சொல்றத கண்டகச்செடி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த 7ஆம் பாவமே ஒரு கலத்தரத்தை குறிக்கக்கூடிய பாகம். அதாவது கணவன் தான் மனைவி, மனைவி தான் கணவனை குறிக்கக்கூடிய பாகம். இந்த இடத்துல பொதுவா சனி பகவான் எந்த இடத்துல அமர்றாரோ அந்த இடத்த கெடுக்கக்கூடியதா இருக்காரு. அப்ப கணவன் மனைவி உறவுல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க யாரா இருந்தா, ஆணா இருந்தா பெண் மனைவி, பெண்ணா இருந்தா கணவன்கிட்ட கண்டிப்பா விட்டு கொடுத்து போகணும். உங்க வார்த்தைகள்ல வீட்டுல குடும்ப உறுப்பினர்கிட்ட கரெக்டா பயன்படுத்தணும். கோபமான வார்த்தைகள் பயன்படுத்தினீங்கன்னா குடும்ப உறவுல பெரிய விரிசல் வர்றதுக்காக, பெரிய விரிசலே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே கலத்தரத்துக்கு விட்டு போகணுன்றத முதல்ல ஒரு குறிக்கோளா எடுத்துக்கோங்க. சனி பயிற்சியில நீங்க இதுதான் முதல்ல ஒரு குறிக்கோளா எடுத்துக்கணும். 2.5 வருஷத்துக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப மேல் படிப்பு படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை இருக்கும். படிப்புல கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். உடல்நிலையே கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பா உங்களை மாத்திக்கிட்டு நல்லா படிக்க ஆரம்பிக்கணும். அதிக முயற்சி போட்டு படிச்சீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடியது. கண்டிப்பா நீங்க போடுற முயற்சிக்கு பலன் இருக்கும். அது உங்களை ஏமாத்தாது. நல்லா கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணி படிச்சீங்கன்னா அதிக மதிப்பெண் வாங்குவீங்க. வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஆண்டு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. மேற்படிப்பு உயர்கல்வி படிக்கிறவங்க வெளிநாட்டுல போய் படிக்க நினைச்சா அவங்களுக்கும் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கோயில்களுக்கு போகணும், ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைச்சவங்க அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா செய்வீங்க. இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்றவங்க நீண்ட நாளா ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு செய்யாம இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை, அந்த வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. இப்ப இந்த கன்னி ராசியில இருக்கிற எல்லாருமே நீங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு சொன்னா,
மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அது தவிர நீங்க வந்து பள்ளிகொண்ட ரங்கநாதர் இருப்பாரு, அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பண்ணா உங்களுக்கு இந்த ஆண்டுன்றதை விட இந்த சனி பயிற்சி 2.5 ஆண்டுமே உங்களுக்கு நற்பலன்கள் வழங்கக்கூடியதா அமையும். சமயபுரம் சந்தானகிருஷ்ணன் அவர்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப பேசுவாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ கன்னி ராசிக்கு சனி பயிற்சி பலன் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் ஆர்வமா இருப்பீங்க. இப்போ இது வரைக்கும் ரோக சனி சொல்லணும், 6ஆம் இடத்துல இருந்த சனி இப்ப கண்டக சனி சொல்ற 7ஆம் இடத்துக்கு போறாரு. இது அந்த அளவுக்கு சரியில்லை. சரியில்லைன்னா குடும்பத்துல சரியில்லை, மற்றபடி இவங்க எல்லாத்துக்குமே தொழில எல்லாத்துக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் வரும், வீண் சந்தேகம். மனைவி வேலைக்கு போறதே அவங்க சந்தேகமா பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். வாய் வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வாயை குறைச்சிக்கிட்டாவே நீங்க எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி பதவி உயர்வு சம்பளம் எல்லாமே கிடைச்சும் சேமிச்சு வைக்க முடியலங்கிற ஒரு ஏக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். அதனால அத்தியாவசியமா என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க, அனாவசியமா எதுவும் வாங்காதீங்க, சேமிச்சு வச்சு பழகுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்தனையோட இருப்பீங்க. அவங்க படிப்புல கொஞ்சம் சோம்பலா இருப்பாங்க. அதனால கொஞ்சம் அவங்கள எப்படி வான் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. டியூஷன் அனுப்புங்க. அப்பதான் நல்ல மார்க் வரும், எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். இப்போ இந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் அப்படின்னு அந்த பிறந்தவங்க அர்ஜுனன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இருமாப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு கெத்தாவே இருப்பாங்க இவங்க எப்பவுமே. தோல்வி அப்படின்னாவே அவங்களால தோல்வியை தாங்கிக்க முடியாத ஒரு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். அடுத்தது இவங்க என்ன பண்ணணும், திருநங்கைக்கு உதவணும். திருநங்கைக்கு உதவ இவங்களுக்கு வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்கணும், அவங்க கையால பொட்டு வச்சுக்கணும். அந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும். அடுத்து இவங்க என்ன பண்ணணும், கருவேப்பிலை சாதத்துக்கு தானமா கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம். இது வந்து விநாயகரோட நட்சத்திரம், விநாயகர் பிறந்த நட்சத்திரம். அப்போ இவங்க விநாயகர் வழிபாடு அடிக்கடி சூரத்தேங்காய் விநாயகரை 9 முறை சுற்றி வந்து உங்க தலையை 3 முறை சுற்றி பிள்ளையாருக்கு முன்னாடி உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வாங்க. எந்த தோஷமும், ஏன்னா சனி பகவானாவே விநாயகர் வழிபாடு, அதாவது மனித முகமற்ற கடவுளை வணங்குறது. சனி பகவான் எதுவுமே பண்ண மாட்டார், நல்லது மட்டுமே பண்ணுவார். அப்போ என்ன பண்ணும், விநாயகருக்கு சூரத்தேங்காய் கரெக்டாக இது பண்ணிட்டு முச்சிந்தில் உடைச்சிருங்க, அது ரொம்ப சிறப்பை தரும். அடுத்து சித்திரை நட்சத்திரம்னாவே ஒரு கோபம் ஜாஸ்தி, முன்கோபம் ஜாஸ்தி. அவங்களுக்கு மட்டும் மூக்கில் மட்டும் வேத்துக்கிட்டே இருக்கும். டென்ஷன், தோல்வியை அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களும் கோபத்தை குறைச்சி, அதாவது எள்ளு தானம், எள்ளுன்னா எள்ளு சாதம் இந்த மாதிரி காக்கைக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக தரும். எல்லாத்துக்கும் பொதுவாக கன்னிராசியான பொதுவான பலன், கருத்து வேறுபாடு இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அனுபவமாக இருந்தீங்கன்னா இந்த சனி பகவான் ரொம்ப அருமையாக உங்களுக்கு நல்ல பலனே கொடுப்பார். இப்போ ரொம்ப அருமையாக சொன்னாங்க சந்தானகிருஷ்ணன் சார். அதாவது கலத்திரத்திட்ட விட்டு கொடுத்து போகணுன்றது கண்டிப்பான ஒரு ரூல். இந்த கன்னி ராசிக்கு இந்த வருஷம், இந்த 2.5 வருஷமும் நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அது தவிர இந்த உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே ஒரு அதிகார தோரணையோடே இருப்பாங்க அவங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருக்கவே இருக்காது. அவங்க வந்து ரொம்ப எல்லாத்துலேயுமே வெற்றி அடையணுன்ற ஒரு குறிக்கோள் இருப்பாங்க. அதையெல்லாம் உங்களுக்கு அழகாக கோடிட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி நீங்கள் அந்தந்த ராசிகளுக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்தந்த நட்சத்திரத்துக்கு அந்தந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் எள்ளை வந்து நீங்கள் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எள்ளை வந்து நீங்கள் எள்ளு சாதமாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தயிர் சாதத்தில் கொஞ்சம் எள்ளு போட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லை எள்ளு உருண்டை செஞ்சு அதை கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப நற்பலன்கள் இருக்கக்கூடியதாக அமையும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒரு வழிகாட்டியாக தான் இருப்பீங்க. இந்த வழிகாட்டுதல்னால பல பேர் உங்களால் வந்து பல முயற்சிகள் செஞ்சு சாதனைகள் செஞ்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்து கண்டக சனின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கண்டக சனியை வந்து எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு இயற்கையாகவே வந்து ஞாபக சக்தி அதிகம். அப்போ ஞாபக சக்தி இருக்கும்போது இந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு பல முறை சொல்லி அதுவே பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து பதிஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு கண்டக சனி, இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, எனக்கு கண்ட சனி நடந்துருக்கு, கண்டக சனி நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களே நீங்கள் டிப்ரெஷன் கொண்டு வந்துடுவீங்க. அப்படி வந்து நீங்கள் நினைக்காம நீங்கள் என்ன பண்ணணும்னா, எந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் இதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா லைஃப் பார்ட்னர்லையும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பார்ட்னர்ஸ்களும் சரி, எல்லாத்தையும் சுமூகமாக போகும். யாருமே வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம்.
இப்போ கண்டக சனி வர்றதுனால நீங்க வந்து பேச வேண்டிய வார்த்தைகள் ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாங்க. பர்டிகுலரா வந்து பார்ட்னர்ஸ், இந்த பார்ட்னர்ஸ்ன்றத வந்து மனைவி கணவன் அப்படின்னு எடுத்துக்காம நீங்க யார்கிட்டெல்லாம் நீங்க பழகுறீங்களோ, நண்பர்கள் கூட பார்ட்னர் தான், அவங்கள்ட்ட எல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா அந்யூன்யமா பேசி பழகுங்க. யாருமே உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க. அடுத்தது வந்து நீங்க என்ன செய்யணும்னா, உங்களோட உடலை வந்து கொஞ்சம் பாதுகாக்கணும்னா எப்ப பார்த்தாலும் வந்து நான் கரெக்டா இருக்கிறேன், என்னோட டியூட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருந்த காலங்கள் இப்ப போய் உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கவனத்தை செய்ய வேண்டிய காலமாக அமைய போகுது. அதனால உங்களுடைய உடலை வந்து ஜாகிரதையா பார்க்கணும். பொதுவா இந்த 2026க்கு அப்புறம் உங்களுடைய கொலஸ்ட்ரால், பிபி, சுகர் இது போன்ற விஷயத்து மேல ரொம்ப கண்காணிப்பா இருந்து ரெகுலரா வந்து 6 months ஒன்ஸ் ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ணீங்கன்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு அதிகமான விஷயங்கள் என்ன செய்யணும்னா, ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. எதுலெல்லாம் வந்து நார்ச்சத்து உள்ளதோ அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல தெம்பையும் தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிர்வாக திறனும் ஃபைனான்சியல் சம்பந்தப்பட்ட திறனும் நல்ல முறையில் வளர்ச்சி அடையும். அதுக்கு வந்து நீங்க பொறுமையாகவும் பிளானிங் மட்டும் கரெக்டா பண்ணீங்கன்னா நல்லபடியா முடியும். மனைவி கணவன் இவங்களுக்குள்ள வந்து அடிக்கடி வாக்குவாதங்கள் வரும். வர காரணம் என்னன்னா, இந்த கண்டக சனியோட அமைப்பு தான். அதுக்கு சிம்பிளான ஒரு விஷயம், 2 பேருமே விட்டு கொடுத்து போறத விட 2 பேருக்கு பிடித்த விஷயங்களை கிஃப்ட் முறையில பரிமாற்றி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதனால வந்து பலவிதமான சூழ்நிலைகள் அமையாது. கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்றத சொல்றாங்க. அது சொல்லும்போது ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமா அவங்களுக்கு சொல்றாங்க. அவங்க ஒண்ணுமே இல்லை, கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்துட்டாலே அவங்களுக்குள்ள இருக்க அன்பு தான் வெளியில முதல்ல தெரியும். ஓ, எனக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அன்பு அதில் வெளிப்படுது. அப்போ இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். அது தவிர இந்த ஆண்டு இந்த கண்டகச்சனி நடக்கிறதுனால சிறுநீரகத்தில் பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க நல்லா கோடிட்டு காமிச்சாங்க. உடல்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கணும், கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணுன்றது. அதனால சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது சின்ன ஃபால்ட் தெரிகிற மாதிரி இருந்தாலும் உடனே டாக்டரை அணுகிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் உடனே சரியாகிறதுக்கு நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலை இருக்குது. அடுத்து கன்னிராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பற்றி சேலம் சித்தாராஜ் ஐயா வந்து பேச போகிறாங்க. கன்னிராசி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். கன்னிராசியை பொறுத்தவரையில் தற்பொழுது 6ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்து தொழில் வகையிலையோ மற்ற வகையிலையோ வெற்றிகளை குவித்து வந்தீர்கள். இதற்கு மேல் உங்களுக்கு வந்து 7ஆம் வீட்டிலே சனி, கண்டக சனி. அப்போ தொழில் கூட்டு வகையிலே கவனம் தேவை. தொழில் ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடும் போது குறுகிய கால ஒப்பந்தங்களை இடுங்கள். கூட்டிலே இருந்த பிரச்சனை வந்து இன்னும் வலுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டும். ஏற்கனவே ராசியிலே வந்து தங்களுக்கு வந்து கேது இருந்தார். அந்த ராகு பயிற்சிக்கு பின்னால் உங்களுக்கு வந்து வழக்குகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கண்டகசனி என்றால் கழுத்து வரை என்று அர்த்தம். கண்டம் என்றால் கழுத்து. அப்பொழுது கழுத்து வரை நீங்கள் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் இந்த காலகட்டத்திலே எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். குறிப்பாக சொந்த தொழில் செய்பவர்கள் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார், நண்பர்களே என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கிறது. சனி பகவான் ராசியை பார்ப்பதால் உடல் அசதிகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தாயாரினுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வாகன போக்குவரத்தில் இரவு நேர பயணங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். குறிப்பாக நெடுஞ்சாலை பயணங்களை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை. அதற்கடுத்து திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் உலகத்திலேயே வந்து தம்பதி சமேதராக ஒரே சிவனும் பார்வதியும் ஒரே சிலையாக உள்ளார்கள். அந்த ஆலயத்திலே அமாவாசை தினத்தன்று சென்று நீங்கள் வணங்கி வந்தால் கணவன் மனைக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் நீங்கும். ரொம்ப அருமையா சித்தாராஜ் ஐயா சொன்னாங்க கண்டக சனிக்கு பரிகாரம். இப்ப கண்டக சனியில அப்படின்னு சொல்லும்போது கழுத்து வரைக்கும் உள்ள பிரச்சனைன்றது சொன்னாங்க. அது மாதிரி மூச்சு திணற பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி அவ்வளோ பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தீங்க. கண்டகம் அப்படின்னு சொல்றது 7ஆம் இடம் சொல்றது கலக்கரம்னு சொன்னேன். இதே மாதிரி இந்த சந்தான கிருஷ்ணன் ஐயா சொல்லும் போதும் சொன்னாங்க உங்களுக்கு திருநங்கைகளுக்கு உதவி பண்ணணும்னு. இந்த ராசிக்கு நீங்க செய்ய வேண்டிய இப்போ ஒரு அருமையான பரிகாரம் என்னன்னா, திருச்செங்கோடு போறது ரொம்ப நல்லது. அங்க வந்து ஆணும் பெண்ணும் சிவனும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து அர்த்த நாரீஸ்வரராக காட்சி கொடுக்குற இடம் ஒரு அருமையான கோயில். அது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு 2 பேருக்கு கணவன் மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் விலகி நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை எல்லாம் விலகி ரொம்ப ஒற்றுமையா இருப்பீங்க. அடுத்து சேலம் விக்னேஷா கன்னிராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பேச போறோம். கன்னிராசி நேர்கள் அப்படின்னாவே கண்டக சனியால
எல்லாம் பயந்து போயிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த செயல்லையும் தங்களுடைய புதுமையை புகுத்தணும் அப்படிங்கிறதுல கன்னிராசி நேயர்களுக்கு நிகராக யாராலையும் செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது கவனம் ரொம்ப தேவைப்படுது. தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளில் அக்டோபர் டு டிசம்பர் மாதம் முதலீடு பண்ணாலுமே கூட அந்த நீங்கள் முதலீடு பண்ணதுக்கான வருமானம் மட்டும்தான் வரும். லாபங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதே போல் நண்பர்கள் கூட்டாளிகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது பிரிந்து செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். அதே போல் வெளியூர் செல்லும் பொழுது வீட்டிலிருந்து ஒரு ஏலக்காயை எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அதே போல் கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஸ்கின் டிசீஸ் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு சின்ன தொந்தரவு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவர் அணுகிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதே மாதிரி அரசு அதிகாரிகள் ரொம்ப நேர்மையாக செயல்படணும். அதே மாதிரி அவர்களுக்கு பணி சுமை அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். டிரான்ஸ்ஃபர் கேட்டு கிடைக்காதவங்களுக்கு கூட இந்த சமயத்தில் டிரான்ஸ்ஃபர் தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டாங்க. ஆனால் பணி சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். இருந்தாலும் இதையெல்லாம் கடந்து நீங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது ஓரளவு நல்லா இருந்தாலும் கூட சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இந்த கண்டக சனியை நீங்கள் ஈஸியாக கடந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இந்த கன்னிராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் ராஜகணபதியை வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அது மட்டும் இல்லாமல் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கண்டிப்பாக உணவு தானம் செய்யணும். அதாவது எலுமிச்சை பழ சாதத்தை தானமாக செஞ்சால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் தயிர் சாதத்தை தானமாக கொடுங்க. அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்கள் பருப்பு சார்ந்த விஷயங்களை கோவில்களுக்கு தானமாக வழங்குவது உங்களுக்கு ஏற்றத்தை தரும். மனக்குழப்பங்களிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப அருமையாக விக்னேஷா சொன்னாங்க கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி. எல்லாருமே சொல்கிற மாதிரி கண்டக சனி அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்தில் இல்லறத்தில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் அதை நல்லா மனசில் பதிய வச்சுக்கணும். இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பிரச்சனையை எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே ரெடி ஆகிடுவோம். நம்ம ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை சமாளிக்கிற திறமை நமக்கு வந்துடும். அதுக்காகத்தான் இப்போ நம்ம எல்லாருமே இதை நாங்கள் கோடிட்டு உங்களுக்கு சொல்கிறது. அதனால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரப்போகுது, நம்ம ஒரு வாக்குவாதம் வரப்போகுது அப்படின்னா முதலையே சரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி முதலே அமைதியாக இருந்துடலாம். நீங்கள் இல்லைன்னா ஒரு நிமிஷம் விட்டுக்கிட்டு ஓகே கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி பேசி சமாதானப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது, கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கிறது, ஒரு தடவை சண்டை போட்டாலும் அடுத்த தடவை அதை அனுசரித்து போய் சாரி சொல்லி ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அந்த கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சார் சொன்ன மாதிரி கணபதி வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடியதாக அமையும். அனைவருக்கும் வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.